ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஸ்கின் கேர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான மாம் கேர், பேபி கேர், வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அண்ட் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி, ஸ்கின் கேர் அப்படின்னா நம்ம டெலிவரிக்கு முன்னாடி, காலேஜ் போகும்போது, கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நிறைய ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம், முக்கியமாக இந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா ஸ்கின் கேரையும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபிக்கு ஒரு 2.5 years ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸில் நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அப்பர் லிப்ஸு, லோவர் லிப்ஸை சுற்றியெல்லாம் நிறைய பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துலையும் இந்த கன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பன் போர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் தான் நான் இது வந்து நோட் பண்ணேன். அதுவும் பிரெஸ்ட் மில்க்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக ஃபேஸே வந்து ஒரு மாதிரி டல்லாக, ஒரு இளமையாக இல்லாமல், ஒரு வயசானவங்க மாதிரி, ஒரு ஏஜ்டாக வந்து லுக் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆக்சுவலாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்மளோட அந்த இளமை வந்து கொஞ்சம் போன மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஏஜ்டான மாதிரி தான் இருந்துட்டு, சரி ஓகே நம்ம வந்து ஸ்கின் கேர் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணேங்க. ஸ்கின் கேரு நிறைய யூடியூப்பில் பார்த்து சர்ச் பண்ணி நிறைய ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு கை கொடுத்த 2 விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து டெலிவரிக்கு அப்புறம் உங்கள் பேபி ஒரு 2 years 3 years ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஸ்கின் கேரில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ண ஸ்கின் கேர், அது போக செகண்ட் 1 இருக்குது, 2 இருக்குது மொத்தம். நான் நிறைய ட்ரை பண்ணேங்க. ஃபஸ்ட்டு 1 வந்து ட்ரை பண்ணது ஆலோவேரா ஜெல் தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் ஆலோவேரா ஜெல் வந்து நான் நினச்ச மாதிரி எஃபெக்டிவ் கொடுக்கல, நான் நினச்ச மாதிரி எஃபெக்ட் கொடுக்கலங்க. ஓரளவுக்கு தான், ஒன்றுமே எனக்கு சேஞ்சஸ் தெரியலைங்க. ஆலோவேரா ஜெல் வந்து வாரக்கணக்கில் யூஸ் பண்ணதுனால எனக்கு எந்த எஃபெக்ட்டுமே தெரியல ஹானஸ்ட்டாக. அது போக தக்காளி யூஸ் பண்ணி எனக்கு எதுவும் பெரிய எஃபெக்ட்டுக்கு தெரியல. அடுத்தது உருளைக்கிழங்கு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணேன். உருளைக்கிழங்கு ஃபேஸ் பேக்லேயும் எனக்கு எந்த ஒரு பெரிய எஃபெக்டும் தெரியல. அடுத்தது ஏபிசி ஜூஸ் குடிக்க சொன்னாங்க. ஸோ ஏபிசி ஜூஸ் கூட நான் குடிச்சு பார்த்தேன். அதிலும் எனக்கு ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு வாரம் 10 days அந்த மாதிரி நிறைய நாள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், பெரிய எஃபெக்ட் கிடைக்கல. பட் இந்த ஃபேஸ் பேக் நான் பார்ட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பாலாடை கூட கொஞ்சம் மஞ்சள் 2யும் சேர்ந்து கலந்து நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 to அரை மணி நேரம் 20 to 30 minutes வச்சுருந்து திருப்பி ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிறது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன் ஃபேஸ் பேக்கை. இந்த விலை இல்லாமல் கிடைக்கக்கூடிய இந்த பாலாடையும், விலை இல்லாமல் கிடைக்கக்கூடிய இந்த மஞ்சத்தூள்லேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று, இது வந்து பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசரிங் தான் தேவை. நம்ம கடையில் காசு போட்டு நிறைய மாய்ஸ்சரைசர் வாங்கி அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி நேச்சுரலான மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ரெமெடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிஜமாகவே இங்கே இருக்கிற ஓப்பன் போர்ஸ்லாம் அப்படியே கம்மியான மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, மறைய ஆரம்பிச்சிச்சு. இங்கே இந்த இடத்துலையும் இந்த பிக்மெண்டேஷன்ஸும் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் 1 நான் ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு, வீட்டுக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள், அதோட சந்தனம். 4th 1 வந்து தயிர். ஸோ இதில் தயிரை வந்து தண்ணி ஊற்றாமல் நீங்கள் தயிரை ஊற்றி தயிரையே மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து செகண்டாக நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக்கு. இந்த ஃபேஸ் பேக்கும் நீங்கள் அதிகமாக காசு செலவு பண்ண வேண்டியதே கிடையாது. ஜஸ்ட் கடலை மாவு, மஞ்சள், சந்தனம், தயிர், இது தான். பட் இதுலேயும் நிறைய எஃபெக்ட் இருக்குங்க. ஃபேஸில் இதை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே தொடர்ந்து வந்தீங்கனாலும் நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும், கலர் காம்ப்ளெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு மதராக இருக்கீங்க, ஒரு ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 ஃபேஸ் பேக்கு தான் நான் வந்து பல ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி கண்டுபிடிச்ச பெஸ்ட்டு ஃபேஸ் பேக்கு இது தாங்க. எனக்கு நல்லா செட் ஆகுது. நல்லாவே வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் செட் ஆகும். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிவிட்டு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.